Hi guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல jade roller பத்தி தான் பார்க்க போறோம். jade roller வந்து பயன்படுத்தினா முக சுருக்கம் வந்து குறையுமா, நீங்குமா, வேற என்னெல்லாம் இது பண்ணும் அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். இப்படி தான் இருக்கும் jade rollerன்றது. பாஸ்ட் 1 இயராவே வந்து இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ இதை நான் நல்லா பயன்படுத்தி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற ப்ளஸ் மைனஸ் என்னெல்லாம் செய்யலை அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ வீடியோ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இதை வந்து நான் 1 மாதமாக பயன்படுத்தினேன் இந்த ஜேட் ரோலரை. ஸோ எனக்கு ஓரளவுக்கு தெரியும் இது என்ன செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஜேடுனா என்ன அப்படின்னா, ஜேட் வந்து ஒரு ஜெம் ஸ்டோன். அது வந்து நல்ல ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அந்த ஜேட் ஜெம்ஸ்டோனுக்கு. மாதிரி ஒரு மசாஜர் டூலில் ஜேடை பயன்படுத்தி நமக்கு வந்து ஜேட் ரோலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நான் வச்சுருக்கிற ஜேட் ரோலர் வந்து எவ்வளோ வந்து இந்த ஜேட் வந்து குவாலிட்டியில் ஹை குவாலிட்டின்னு எனக்கு தெரியல. ஏன்னா விலை பார்த்திங்கன்னா இது நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். விலை வந்து 300 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 6000 ரூபாய் கூட வரைக்கும் போகுது. இது வந்து நான் 700க்கோ 650க்கோ எதுக்கோ வாங்கினேன் அமேசானில். நான் ஏன் இது ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், மாய்ஸ்சரைசர் கையில் தான் அப்ளை பண்ணுவோம். நம்மளே ஒரு ஜென்டிலாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணால் ஒரு டூல் இருந்தால் ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். ஆக்னே வராமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்னே ஸ்பாட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கார்ஸ் சீக்கிரமாக ஹீல் ஆகும், ரொம்ப சீக்கிரமாக அப்படியே மறையறதுக்கு இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. மேபி அந்த ரொம்ப அதிகமாக இருக்கிற ஸ்கார்ஸ் கொஞ்சம் கலர் கம்மியாகி கொஞ்சம் பேலாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆக்னேக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் வந்து குறையும், காம்ப்ளெக்ஷனை பிரைட்டாக காட்டும். ஒயிட் கிடையாது, பிரைட்டாக. நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும்ல, ஸோ அது வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஷனை பிரைட்டாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகுது, உள்ளே இருக்கிற பிளட் சர்க்குலேட் ஆகுது. ஸோ பிளட் சர்க்குலேட் ஆகும்போது எல்லாமே ப்ளம்ப் ஆகுது, அதனால ஃபேஸ் பிரைட் ஆகலாம். அப்புறம் போர்ஸ் சைஸ் வந்து சுருக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பெனிஃபிட்ஸ் ஜேட் ரோலர் பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த ஜேட் ரோலர் பயன்படுத்தினா ஃபேஸில் இருக்கிற ஃபேஷியல் மசில்ஸும் ரிலாக்ஸ் ஆகும், உள்ளே இருக்கிற டிஷ்யூஸும் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, அதுக்கும் இது பயன்படும் சொல்லுவாங்க. லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ்னா என்ன அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிடுறேன். நம்ம ஃபேஸில் இருக்கிற லிம்ஃபேட்டிக் ஃப்ளூயிட் வந்து அப்படியே இருக்கும், தங்கிடும், ஃபேஸில் இருக்கிற டிஷ்யூஸில் தங்கிடும். அதை வந்து நம்ம மசாஜ் மூலமாக, இந்த லிம்ஃபேட்டிக் மசாஜ் மூலமாக நம்ம பண்ணோன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துல தங்காமல் அது உள்ள ஃபேஸில் போய் சர்க்குலேட் ஆகும். நமக்கு அங்கேயே தங்குறதுனால தான் வந்து ஃபேஸ் டல்லாக தெரியும், ஆக்னே வரலாம், அதனால காரணம் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக நம்ம ஒரு மசாஜ் பண்ணுறதுனால இதில் வந்து சர்க்குலேட் ஆகும். ஜேட் ரோலர் அதுக்கு ரொம்பவே பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் மசாஜ் ட்ரீட்மெண்ட் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிம்ப் நோட்ஸ் அப்படின்னு இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கழுத்து இந்த 2 பாயிண்டில் இருக்குது. அப்புறம் டெம்பிள் ஏரியா இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டெம்பிள் ஏரியா. இந்த 2 நோட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரோலர் வச்சு மசாஜ் பண்ணோம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு டெமோவும் காட்டுறேன். பிளெயின் நார்மல் வித்தவுட் மேக்கப் இருக்கிற ஸ்கின்ல தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும். மோஷன் பார்த்தீங்கன்னா ஜேட் ரோலருக்கு இன்வர்ட்ஸ் டு அவுட்வர்ட்ஸ் இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபேஸை லிஃப்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு ஸ்கின் கேர் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணது கூட உள்ளேருந்து வெளியே தான் அப்ளை பண்ணணும், இப்படி அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இப்படி அப்ளை பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னை இன்னும் சாக் பண்ணுவோம், வந்து இன்னும் சீக்கிரம் வயசாக்குற மாதிரி நம்மளே ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி நம்ம எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது, இப்படி உள்ளேருந்து வெளியே தான் அப்ளை பண்ணணும். இதை பயன்படுத்தும் போது நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து போட்டு இப்படி தேய்க்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம உள்ளே இருக்கிற டிஷ்யூவை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா டேமேஜ் தான் செய்கிறோம், இன்னும் டேமேஜ் பண்ணக்கூடாது. இந்த ரோலர் வச்சு என்ன ஒரு ப்ரெஷர் வருமோ உங்களுக்கு அதை மட்டும் கொடுங்க, போட்டு அழுத்தி எடுக்காதீங்க. அந்த மாதிரி தவறு மட்டும் செய்யாதீங்க. பெரிய ரோலர் இருக்கிற இடம் வந்து உள்ளேருந்து வெளியே ஃபேஸோட பெரிய பகுதியில் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த சின்ன ரோலர் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற முகத்தில் இருக்கிற சின்ன பகுதியில் பயன்படுத்தணும். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு கீழே மெதுவாக செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக செய்யுங்க.
அதுவும் கண்ணுக்கிட்ட பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் கொஞ்சம் கண்ணை மேலே பாருங்கள், கண்ணு கீழே பார்த்துட்டு பண்ணாமல் மேலே பார்த்துட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும். அப்புறம் வேறு எந்த பகுதிக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் சுற்றி இந்த இடத்துல வந்து இப்படி லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பகுதிக்கு சின்ன ரோலரும், பெரிய பெரிய பகுதிக்கு வந்து பெரிய ரோலரும். இப்போ அந்த லிம்ஃப் நோட்ஸ்க்கு வந்து எப்படி இதை வச்சு மசாஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி இருக்கு இல்லையா, இங்கே லிம்ஃப் நோட்ஸ் கொண்டு போங்க, கீழேருந்து மேலே கொண்டு போங்க. அப்புறம் உங்கள் டபுள் சின்னையும் நீங்கள் இப்படி மசாஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே டெம்பிள் ஏரியாவுக்கு மேலேருந்து கீழே இப்படி கொண்டு போங்க. மேக்கப் மேலே பயன்படுத்தக்கூடாது. மேக்கப் மேலே பயன்படுத்தினா உங்கள் மேக்கப் எல்லாம் போய் போர்ஸ்குள்ளே போய் உட்காரும். அது நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஸ்கின் கேரை போர்ஸ்குள்ளே போய் உட்காந்து அது வேலை செய்யறதுக்காக தான் இதை பயன்படுத்துகிறோம். ஸோ மேக்கப் மேலே பயன்படுத்தாதீங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காமிச்சேன் இது. ஓகே, இதை நான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருவேன், ஃப்ரிட்ஜில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ நம்ம காலையில் எழுந்தோடனே இல்லை ஈவினிங் வந்து ரொம்ப அப்படியே முக்கால்வாசி காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் நம்ம தூங்கி எழுந்திருப்போம், கண் வந்து பஃபினஸாக இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ஜேட் ரோலரை நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம ரோல் பண்ணால் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு சில் ஃபீலிங் கிடைக்கும் ஃபேஸ்க்கு. ஸ்கின்ல ரொம்ப எரிச்சலாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெத்தட் அது. இன்னொன்று எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மாய்ஸ்சரைசர் இல்லை சீரம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சீரமை நல்லா ஸ்கின்குள்ளே உள்ளே போகிறதுக்கு நீங்கள் இந்த ரோலர் வச்சு பயன்படுத்தலாம். சீரமை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ சீரம் இல்லை மாய்ஸ்சரைசர் எதுவாக இருந்தாலும் நல்லா ஸ்கின்குள்ளே போய் உட்காரும். ஸோ அதுக்காக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இன்னொரு வகையில் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீட் மாஸ்க் போடுவோம்ல, ஷீட் மாஸ்க்கை ஸ்கின்ல போட்டுட்டு அது மேலே ஷீட் மாஸ்க்கு போட்டுட்டதுக்கு மேலேயே நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது சும்மா உட்காரத்துக்கு பதிலாக அதில் இருக்கிற சீரம்லாம் ஸ்கின்குள்ளே இன்னும் பெனிஃபிட்டாக உள்ளே போகணுங்கிறதுக்காக நம்ம இந்த ரோலர் வச்சு பண்ணோன்னா அது இன்னும் ஸ்கின்குள்ளே போய் உட்காரும். ஒரு தடவை பயன்படுத்தினதுக்கு அப்புறமும் இதை ரன்னிங் டேப் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு டஸ்ட் படியாத ஒரு இடத்துலையோ நீங்கள் வச்சுருங்க. வரப்புற ஆக்னேவை இது தடுக்காது. ஏன்னா இந்த உண்மையாக சொன்னால் இது மசாஜிங் டூல். இந்த ஆக்னே தடுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய டூல் கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக ஆக்னேயை தடுக்காது. ஆக்னே ஸ்கார்ஸ் மேபி நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேருக்கு இது கொஞ்சம் மசாஜ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபேட் ஆகுது அப்படின்னு வேணால் நான் சொல்லுவேன். ஆனால் இது மட்டும் யூஸ் பண்ணி ஃபேட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக கிடையாது. பிளட் சர்க்குலேட் ஆகுதா? ஆமாம், கண்டிப்பாக சர்க்குலேட் ஆகுது யூஸ் பண்ணால். ஏன்னா நம்ம ஒரு மசாஜ் தானே பண்ணுறோம், கண்டிப்பாக சர்க்குலேட் ஆகும். இந்த சுருக்கம் மறையுதா, ரிங்கிள்ஸ் மறையுதா, ஃபைன் லைன்ஸ் மறையுதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஐ க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அதை உள்ள மசாஜ் பண்ணிங்கன்னா ஐ க்ரீமோட பெனிஃபிட் அண்ட் இந்த ரோலரோட பெனிஃபிட் சேர்த்து அந்த ஃபைன் லைன்ஸை வேணால் கொஞ்சம் குறைக்கிது தவிர கம்ப்ளீட்டாக மறையலை. ஏன்னா இது ஒரு 1.5 மாதமாக கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக தெரியணும். ஒரு நாள் எனக்கு அப்படியே நல்லா மறைஞ்ச மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் வந்து லைன்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் நல்லா டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா நான் என்ன இது பண்ணியிருக்கேன்னா, முன்னாடி கொஞ்சம் நல்லா விசிபிளாக இருந்தது. இது யூஸ் பண்ண இன்னும் மேபி யூஸ் பண்ண அங்கே பிளட் சர்க்குலேட் ஆகிறதுனால ஃபைன் லைன்ஸ் கொஞ்சம் குறையுது. அதுவே அந்த கம்ப்ளீட்டாக அந்த சுருக்கம் வந்து நீங்களை மறையலை. டீபஃப் பண்ணுதா, டீடாக்ஸ் பண்ணுதா அப்படின்னு ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா, டீடாக்ஸ் பற்றி எனக்கு இதில் ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக முகம் வந்து பஃபியாக இருந்தால் அது குறைக்குது, அது மட்டும் நான் ஒத்துப்பேன். அது வந்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்து அதை யூஸ் பண்ணால் டீபஃப் பண்ணுது கண்டிப்பாக. இன்னும் 2 கிளைம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸை பிரைட் ஆக்குதா அப்படின்னா பிரைட் ஆக்குது. ஏன்னா சர்க்குலேட் ஆகுது, பிளட் சர்க்குலேட் ஆகுதுனால ஃபேஸ் கொஞ்சம் பிரைட் ஆகுது. அடுத்தது போர் சைஸ் ரெடியூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையுது. ஸ்கின் கேரோட நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை தனியாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. நம்ம ஸ்கின் கேர் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேரோட இதோட ஹெல்ப்போட பண்ணுறதுனால போர் சைஸ் எனக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இப்போ அது கொஞ்சம் சுருக்கமாக எனக்கு தெரியுது. அது இதோட உதவியால் மட்டும் இல்லை, என்னோடய ஸ்கின் கேரோட உதவியினாலே தான். ஒரு வேலைக்கு யூஸ் பண்ணலாம், எந்தவுமே ரிசல்ட் தெரியாது. நீங்கள் கண்டினியூஸாக மறக்காமல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் எஃபெக்ட் தெரியுதான் செய்யுது. இதில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்டு தான். அது இந்த பெரிய ரோலரில் மட்டும்தான் அப்படி ஆகுது, ஸ்மூத்தாக இல்லை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரோல் ஆகுது. அதுவே இது பார்த்திங்கன்னா இதுலேயும் அந்த சவுண்டு வருது, ஆனால் இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக ரோல் ஆகுது இதை கம்பேர் பண்ணுறதை விட.
அவ்வளோதான் கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஜேட் ரோலர் பற்றி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, பிடிச்சிருந்ததுன்னா. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.